முன்னாள் குடியரசுத் தலைவர் வி. கிரியின் மறைவின் போது எம்ஜிஆர் கருணாநிதியின் திடீர் சந்திப்பு குறித்த நினைவலைகளை மூத்த பத்திரிகையாளர் நூருல்லா பகிர்ந்து கொண்டுள்ளார். எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி அந்த நிகழ்வு குறித்த சுவாரஸ்யமான தகவலை நூருல்லா வெளியிட்டுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவரான வி. கிரி 1980ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி சென்னையில் காலமானதைத் தொடர்ந்து டி நகரில் உள்ள அவரது வீட்டில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. கிரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காரில் புறப்பட்டுச் சென்றபோது அண்ணா மேம்பாலம் அருகே வாகனங்கள் செல்ல நகர முடியாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வேறு வழியின்றி காரிலிருந்து இறங்கி கருணாநிதி நடக்கத் தொடங்கியுள்ளார். அப்போது அந்த வழியாக காரில் வந்த அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் காரை விட்டு இறங்கி கருணாநிதியுடன் பேசியதாகவும், தொடர்ந்து தனது காரில் கருணாநிதியையும் ஏற்றிக்கொண்டு வி. கிரியின் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தியதாகவும் பத்திரிகையாளர் நூருல்லா தெரிவித்திருக்கிறார். அரசியலில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆரும் கருணாநிதியும் பரஸ்பரம் பாசத்துடன் நடந்து கொண்டது அரசியல் தலைவர்களுக்கு சிறந்த முன் உதாரணமாக பார்க்கப்படுகிறது.